அதாவது காவல்துறை இங்கே வந்து பொதுவாக ஒரு குற்றம் நிகழ்ந்த இடத்தில் எந்த காவல் நிலையத்தில் மனு கொடுக்கப்படுகிறதோ, புகார் கொடுக்கப்படுகிறதோ, அல்லது எந்த காவல் நிலையத்தின் குற்ற எல்லைக்குள் கொடுக்கப்படுகிறதோ, அந்த காவல் நிலையம் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த வழக்கை புலனாய்வு செய்வார்கள், அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு. அப்போ முழுக்க முழுக்க இது தமிழ்நாடு காவல்துறையால் செய்யப்படுகிறது. சரி, இந்த எஸ்ஐடியில் ஃபார்ம் பண்ணப்பட்டு இங்கே தென்மண்டல ஐஜி என்றெல்லாம் சொல்லுகிற போது அவர்களும் வேறு மாநிலத்திலிருந்து வரல. உங்களுடைய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இதே காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் அவர்கள். அப்போது நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவலர்கள் தான் விசாரிக்க வேண்டும் என்றும், எங்கள் அதாவது காவல்துறையில் உயரதிகாரிகள் அதற்குள் வரக்கூடாது என்றும் சொல்வதே எவ்வளவு வேடிக்கை, கேலியும் கிண்டலும் நிறைந்ததாக இருக்கிறது. எஸ்ஐடியில் ஆந்திராவில் உள்ள ஒரு ஐஜியை கொண்டு வந்து போட்டு விசாரிக்க சொன்னார்னா நீங்கள் பதறலாம். இல்லை கர்நாடகாவில் உள்ள ஒருத்தரை போட்டிருக்கோம், இல்லை மும்பையில் உள்ளவரை போட்டிருக்கோம்னு சொன்னால் கூட நீங்கள் எதாவது எதிர்த்து தெரிவிக்கலாம். உங்கள் மாநிலத்தில் உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களை வைத்து காவல்துறைக்கு தலைவரே வந்து இப்போ வந்து கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் உள்ள காவலர் பண்ணாலும் அந்த தென் மண்டலத்தில் உள்ளவர்கள் அதனுடைய விசாரணை குறித்து கேட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் முழுமையாக உங்களுடைய மேற்பார்வையிலே பண்ணுங்கன்னு கொஞ்சம் அடர்த்தியாக பண்ணுங்கன்னு தானே அதுக்கு அர்த்தம்.